புகாரான பாஜக அதிமுக. திமுகவின் சக்கர வியூகத்தில் விழுந்த விஜய் இனி என்ன செய்ய வேண்டும்? கரூர் விவகாரத்தில் விஜய் நடவடிக்கை சரியானது அல்ல என்று ஸ்டாலினை சண்டைக்கு இழுத்தது அரசியல் முதிர்ச்சியின்மையை அப்பட்டமாக காட்டியது என்றும் விமர்சனங்கள் எழுந்தது. ஏனெனில் திமுக போன்ற 50 ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியை எதிர்க்கும் போது அவர்கள் விரிக்கும் வலையில் விழாமல் இருக்க வேண்டும். விஜய் நேரடியாக ஸ்டாலினை தாக்கும் போது திமுகவினர் அதை விஜய் விளம்பரத்திற்காக தேடுகிறார் என்று மடைமாற்றம் செய்ய எளிதாகிவிட்டது. இது விஜயின் பிம்பத்தை ஒரு முதிர்ந்த தலைவராக காட்டாமல் ஒரு தொடக்கம் தெரியாத போராட்டக்காரராக காட்டியது. அப்போதுதான் பாஜக அதிமுக உஷாரானது. பொதுவா ஒரு பிரச்சனையை எடுத்தால் அதன் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டுதான் அரசியல் தலைவர்கள் பேசுவார்கள். விஜயின் அறிக்கையிலும் பேச்சுக்களிலும் ஒரு எமோஷனல் தன்மை இருக்கிறதே தவிர ஒரு பாலிட்டிக்கல் லாஜிக் குறைவாக இருப்பதை தெரிகிறது என்பதே அரசியல் நிபுணர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஏனெனில் விஜய் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் அமைச்சர்களையோ அல்லது உள்ளூர் அதிகாரிகளையோ நோக்கி கரூர் விவகாரத்தில் கேள்வி எழுப்பி இருக்கலாம், இயல்பானது. ஆனால் ஆரம்பத்திலேயே நேரடியாக முதலமைச்சரை சண்டைக்கு இழுப்பது போன்ற தொனி அவர் இன்னும் சினிமா ஹீரோ மனநிலையிலேயே இருக்கிறார் என்பதை காட்டுவதாக விமர்சகர்கள் அப்போது விமர்சித்திருந்தார்கள். கரூர் விவகாரம் ஒருபுறம் எனில், திமுக விமர்சிக்கும் அதே நேரம் பாஜகவை நேரடியாக விமர்சிக்காதது விமர்சனத்தை ஏற்படுத்தி வந்தது. அதேபோல் கூட்டணியில் சேர்ந்தால் ஆட்சியில் பங்கு என்ற விஜயின் வியூகத்தை அரசியல் கட்சிகள் ஏற்கவில்லை. முதல் முறை களம் காண்பதால் பாஜக அதிமுக கூட்டணியில் சேராமல் திமுகவையும் கடுமையாக எதிர்த்த விஜய் வலுவான கூட்டணி அமைப்பதில் கோட்டை விட்டதாக பலரும் கருதுகிறார்கள். திமுக பல தலைவர்கள் தங்கள் பக்கம் இழுக்கிறது, அதேபோல தாவேக அனுபவம் வாய்ந்தவர்கள் இழுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அதேபோல் தனக்கு மிகப்பெரிய சினிமா திரைபலம் இருப்பதால் விஜய் நம்புகிறார். ஜெயலலிதா போல் கையை அசைத்து திமுகவை விமர்சித்தால் ஜெயிக்கலாம் என நினைத்தால் அது தவறு என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இது பற்றி விமர்சகர்கள் கூறுகையில், ஜெயலலிதாவுக்கு ஒரு நீண்டகால அரசியல் வரலாறு உள்ளது. அம்மா என்கிற ஆளுமையாக உடனே மாறவில்லை. பல வருடம் கழித்தே அப்படி மாறினார். அதன் பின்னரே அவர் ஹெலிகாப்டரில் வந்து சென்றாலும் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் விஜய் இன்னும் தன்னை ஒரு மக்களுக்கான தலைவனாக நிரூபிக்கவில்லை. முதல்வர் ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் செய்ததும், அண்ணாமலை என் மண் என் மக்கள் பயணம் என்பதும் மக்களை சென்றடைய உதவியது. எனவே விஜய் ஏர் கண்டிஷன் கேரவன்களில் தங்காமல் சாதாரண கிராமத்து வீடுகளில் தங்குவதும் மக்களோடு அமர்ந்து உண்பதும் மட்டுமே அந்த சினிமா நடிகர் என்ற திரையை விலக்கி நம்ம வீட்டு பிள்ளை என்ற பிம்பத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது ரசிகர்களுக்கு பிடிக்கும், ஆனால் நடுநிலை வாக்காளர்களை கவராது. செய்தியாளர் சந்திப்புகளை தவிர்ப்பது விஜய்க்கு பலவீனமாகவே முடியும். புள்ளி விவரங்களோடு அரசை சாடும்போதுதான் அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அங்கீகரிக்கப்படுவார். இந்த திட்டத்தில் இவ்வளவு ஊழல் நடந்துள்ளது, இந்த துறையில் இவ்வளவு பின்னடைவு உள்ளது என புள்ளி விவரங்களுடன் மீடியாக்களை அவர் எதிர்கொள்ள வேண்டும். தற்போது விஜய் ஒரு மென்மையான அரசியலை முன்னெடுப்பதாக தெரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர வேண்டுமென்றால் ஆளுங்கட்சியின் தவறுகளை மிக கடுமையாக சமரசமின்றி எதிர்க்க வேண்டும். அலட்சியம் காட்டினால் மக்கள் அவரை ஒரு மாற்று சக்தியாக கருத மாட்டார்கள். விஜயகாந்திடம் இருந்த அந்த அரசியல் முதிர்ச்சி அவர் பின்னால் இருந்த மூத்த தலைவர்களால் வந்தது. விஜய்க்கு இப்போது தேவையானது ஒரு சிறந்த பொருளாதார ஆலோசகர், ஒரு சிறந்த சட்ட ஆலோசகர், கள நிலவரங்களை சொல்லும் அரசியல் வியூகவாதி. விஜய் இன்னும் நட்சத்திர அந்தஸ்து என்கிற கூட்டுக்குள்ளேயே இருக்கிறார். விஜய் தெருக்கோடி வரை சென்று மக்களை சந்தித்து அனல் பறக்கும் அரசியலை முன்னெடுத்தால் மட்டுமே எதிர்க்கட்சி இடத்தை பற்றியாவது கனவு காண முடியும். இல்லையெனில் 2026இல் அவர் வெறும் வாக்குகளை பிரிப்பவராக மட்டுமே முடிந்து விடுவார் என்கிறார்கள் அவரை எதிர்க்கும் விமர்சகர்கள்.